ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல 24th சம் நம்ம பார்க்க போகிறோம். இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி அமௌண்ட் to rupees 6200 in 2 year and rupees 6800 in 3 year. Find the principal and rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சம் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அதில் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ அவங்க கையில் அமௌண்ட் போதான் 6200. அப்போ அமௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அது கூட இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் அவங்க கைக்கு லாஸ்ட்டாக அமௌண்ட்டு போகும். அப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கைக்கு எவ்வளோ போகுது? 6200. அடுத்து இன்னொரு பார்ட்டு சொல்லியிருக்காங்க 6800 இன் 3 இயர். அப்போ இன்னொரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கைக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா 6800. அப்போது ஃபைன் த பிரின்சிபல் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இதில் இந்த 2 பார்ட் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இன் 3 இயர் ஈக்குவல் டு rupees 6800. அதே போல் அமௌண்ட் இன் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? rupees 6200. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கிங்களேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கும் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. ஃபைனலாக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, ஃபைனலாக பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சேர்த்து ஃபைனலாக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அது கூட அடுத்த வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்தோம் அப்படின்னா அந்த இயர்க்கான அமௌண்ட் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 2 இயர் அப்படிங்கிறப்போ 6200 அமௌண்ட்டு. 2 இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 6200 அமௌண்ட் இருக்கா? இந்த அமௌண்ட் எப்படி கிடச்சிருக்கும் நமக்கு? பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 2 இயருக்கு 6200 ருபீஸ் வந்து அமௌண்ட்டு கிடைக்கிது. சரியா? இப்போ அவங்க கையில் வந்து 6200 இருக்குது. அதே 3 இயருங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல 2 இயர்லேருந்து தானே 3rd இயர் போகுது. அப்போ செகண்ட் இயரோட எண்டிங்கில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல பிரின்சிபலாக இருக்கும். 3rd இயரோட பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 6800 ருபீஸ் அப்படிங்கிற அமௌண்ட் நமக்கு 3rd இயர் எண்டிங்கில் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது நமக்கு 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, செகண்ட் இயருங்கிறப்போ 6200 ருபீஸ் இருக்குது, அது கூட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணால் 6800 ருபீஸ் வரும் 3rd இயரில்? இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்போ இந்த அமௌண்ட்டையும் இந்த செகண்ட் இயர் அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 1 இயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா rupees 600. சொல்கிறது புரியுதா? அப்போ செகண்ட் இயரில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 6200 அப்படின்னா இது கூட ஒரு 600 ஆட் பண்ணிவிட்டு 3rd இயர் அப்போ 6800 அப்படிங்கிற அமௌண்ட் கிடைக்கும். அப்போ 1 இயருக்கு 600 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 1 இயர் ஈக்குவல் டு 600 இன்ட்டு 2. சாரி, இங்கே 1 இயர் கிடையாது, 2 இயர். 1 இயருக்கு வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும் rupees 600. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர் அப்படிங்கிறப்போ 1 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிரும். இப்போ rupees 1200 அப்படிங்கிறது 2 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 2 இயருக்கான அமௌண்ட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 இயருக்கான அமௌண்ட்டு, இது 3 இயருக்கான அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர் இதில் நமக்கு 2 அமௌண்ட் இருக்குப்பா. 2 இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, 3 இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிரின்சிபல் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது பியோட வேல்யூஸும் ஆரோட வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் 2 இயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை 3 இயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. நான் இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம்? 2 இயர்ஸ்க்குள்ளதை எடுத்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1200. அதே போல் அந்த 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ? 6200. அப்போ அமௌண்ட் இன் 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க கையில் ஃபைனலாக என்ன இருக்கோ அது நம்ம என்னென்னு சொல்லலாம்? பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைனலாக அவங்க கையில் என்ன இருக்கோ அது வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எதோட வேல்யூஸ் அப்படின்னா ஏவோட வேல்யூ. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 இயர்ஸ், இது வந்து ஐயோட வேல்யூஸ். இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன், எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ்ஸு ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ நமக்கு எந்த வேல்யூஸ்
தெரியும், அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும். பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த அமௌண்ட்டு கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து எவ்வளோ 2 இயர்ஸ்க்கு 6200 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1200. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கிது? ₹5000 அப்படின்னு கிடைக்கிது. பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்கணும்? N, P, I இருக்கணும். அப்போ இருக்கான்னு பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் 5000 கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் இயர் வந்து இந்த 5000 பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது எந்த இயருக்கு? 2 இயருக்கு. எல்லாமே நான் 2 இயருக்கு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன். நீங்கள் 3 இயருக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்னோட வேல்யூஸ் 3 இயர் அப்படின்னு எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? அப்போ என்னோட வேல்யூஸும் தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியும் 1200 2 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆரோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஐயோட வேல்யூஸ் வந்து 1200 ஈக்குவல் டு பியோட வேல்யூஸ் 5000 இன்ட்டு என்னோட வேல்யூஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100. இப்போ இந்த 20க்கு 20 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 50 இருக்கும், இந்த 2 இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 100. இப்போ 100 இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு இருக்குமா? இந்த சைடில் ஆல்ரெடி 1200 இருக்குது. இந்த ஆர் வந்து இதே சைடில் வச்சுட்டு இந்த 100 இங்கே வரப்போ டிவைடில் வந்துடும். அப்போ இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணிவிடுவோம். டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு அப்படின்னா வேல்யூபிள் கிடையாது. அது 12/1ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 12 அப்படின்னு எழுதலாம். அப்போது டேரெக்டாக ஆரோட வேல்யூஸ் நம்ம என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம்? 12% அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இதே சமம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? 3 இயருக்கு வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? அதே 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் 2 இயர்ஸோட அமௌண்ட்டும் 2 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ரேட் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர் 2 இயர்ஸ்னு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 3 இயர்ஸோட அமௌண்ட்டையும் 3 இயர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அதோட பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர் 3 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கனாலும் அதே சேம் 12% தான் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 25th சம் பாருங்கள். A sum of rupees 46,900 was lent out at simple interest and at the end of the 2 year the total amount was 53,466. Find the rate of interest per year அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூஸ் இதில் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அப்போ நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, இயரும் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஆரோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ ஆரோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நார்மலாக இங்கே பாருங்களேன், ஒரு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்? நம்பர் ஆஃப் இயர், பிரின்சிபல் அமௌண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினில் பிரின்சிபல் அமௌண்ட்டு இருக்குது, நம்பர் ஆஃப் இயரும் அவங்க கொடுத்துருக்காங்க 2 இயர் அப்படின்ட்டு. அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும்? இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஐயோட வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? பட் கொஸ்டினில் ஐயோட வேல்யூஸை நமக்கு கொடுக்கல. பட் ஆனால் நம்ம ஈஸியாக இன்னொரு வேலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அப்போ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த 2 வேல்யூஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் பிரின்சிபலும். அப்போ இந்த அமௌண்ட்டு கூட பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிருமா இந்த இடத்துல? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து 53,466 மைனஸ் 46,900 அப்படிங்கிறது பிரின்சிபல். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? ஐ ஈக்குவல் டு ₹6,566 அப்படிங்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிது. அப்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? அப்போ ஐயோட வேல்யூஸ் வந்து 6,566 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 46,900 இன்ட்டு என்னோட வேல்யூஸ் வந்து 2 இயர் இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100. இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இங்கே 6,566 அப்படிங்கிறது இந்த சைடில் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இந்த 469 பேலன்ஸ் இருக்கும், இந்த 2 இருக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கே வரப்போ டிவைடில் வந்துடும். இந்த 6ங்கிறது அதே சைடில் அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த 2 கூட இந்த நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1 2 is 2,
இந்த 3 2s are 6, 2 2s are 4, பேலன்ஸ் 1 இங்கே போகிறப்போ 16, 8 2s are 16, இங்கே 3 2s are 6, 2ஆல் கேன்சல் பண்ணுறப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. இதை 469 கூட நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ் 469 வந்து நமக்கு 3283 அப்படின்னு டேரெக்டாகவே கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு 7%. ஆரோட வேல்யூஸ் நம்ம எப்பொழுதுமே பர்சன்டேஜில் தான் நம்ம ரைட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? அடுத்து 26th சம் பாருங்கள். அருண் lent rupees 5000 to Balaji for 2 years and rupees 3000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest. On simple interest at the same rate of interest and received rupees 2200 in all from both of them as interest. Find the rate of interest per year அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்? பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயரு, இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த இடத்துல பாருங்களேன், பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது 2 years. இதில் 2 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அருணுங்கிறவன் என்ன பண்ணுறான்? பாலாஜிகிட்டேருந்து ஒரு 5000 வாங்குறான் 2 yearsக்கு. சார்லிஸ்டேருந்து ஒரு 3000 வாங்குறான் 4 yearsக்கு. ஓகேவா? இங்கே 2 பார்ட் இருக்குது. அப்போ 2 பேருக்கிட்டையுமே இருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறான் இன்ட்ரெஸ்ட்டு? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறான் அப்படின்னா 2200. ஓகேவா? 2 பேர்கிட்டையும் ஒரே சேம் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவன் ரிசீவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இயர், இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியணும்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியணும்ல. இந்த சம்மில் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்கல. சரியா? அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிசீவ்டு 2200 இன் ஆல் ஃப்ரம் போத் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, 2 வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரியா? அப்போ வேறு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள். பாலாஜிங்கிறவன்ட்டு என்ன பண்ணுறான்? பிரின்சிபல் அமௌண்ட்டு 5000 வாங்குறான் 2 yearsக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியாது. சரியா? அதே போல் சார்லஸ்ட்டு எவ்வளோ வாங்குறான்? 3000. நம்பர் ஆஃப் இயர் 4 yearsக்கு. இதுலேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பட் ஆனால் 2 பேர்கிட்டையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வாங்குறான்? 2200 rupees. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வாங்குறான் அப்படின்னா 2200 rupees. அப்போது சரியா? அப்போ 2 பேருக்கிட்டையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிசீவ்டு 2200. 2 பேர்ட்டையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவை பொறுத்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூஸ் நமக்கும் தெரியாது. சரியா? இப்போ இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணிவிடும். 52 நமக்கு என்ன கிடைக்கும்? 50 இன்ட்டு இந்த 2R அதை சேர்த்து நம்ம எப்படி சொல்லலாம்? 52 100R அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல நமக்கு ஐயோட வேல்யூஸும் தெரியல, ஆரோட வேல்யூஸும் தெரியல. அப்போ ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் உனக்கு கிடைக்கும். அப்போ I ஈக்குவல் டு 100R அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடைக்கிது. அதே போல் செகண்ட் பார்ட்லேயும் பாருங்கள், பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, ஐயோட வேல்யூஸும் கொடுக்கல. அப்போ இங்கேயும் ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் தான் கிடைக்கும். இப்போ I ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா எடுக்க போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் இந்த சார்லஸ்க்கு எவ்வளோ இருக்குது? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3000 இன்ட்டு 4 yearsக்கு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆர் அப்படி இருக்கட்டும், டிவைடட் பை 100. 20 கேன்சல் ஆகிடும். அப்போ 30 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும்? 120R. 30 இன்ட்டு 4 வந்து 120 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறப்போ 120R அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஐயோட வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல 120R. இப்போ பாலாஜியோட பார்ட்டுக்கு வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது? 100R. சார்லஸோட பார்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது? 120R. இப்போது அருண் லென்ட்டு, அருணுங்கிறவன் என்ன பண்ணுறான்? இவங்கள்ட்ட இருந்தும் பாலாஜிக்கிட்ட இருந்தும் வாங்குறான், சார்லஸ்கிட்ட இருந்தும் வாங்குறான். அப்போ டோட்டலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ இரண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா?
பாருங்க, அருண் ரிசீவ்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பாலாஜி அண்டு சார்லஸ். அருண் என்ன பண்ணுவான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாலாஜி கிட்டே இருந்தும் சார்லஸ் கிட்டே இருந்தும் ரிசீவ் பண்ணுவான், 2 பேர்கிட்டையுமே வாங்குவான். சரியா? அப்போ எவ்வளோ வாங்குறான், பாலாஜி கிட்ட 106 ப்ளஸ்ஸு சார்லஸ் கிட்ட 126, டோட்டலாக 226 அப்படின்னு நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அருண் ரிசீவ்டு. ஓகேவா? டோட்டலாக அருண் அப்படிங்கிற வந்து 2 பேர்கிட்டையும் சேம் அமௌண்ட்டு தான் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணுறான். எவ்வளோ, ₹2200. பாலாஜிக்கிட்டையும் இதே அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறான், சார்லஸ்கிட்டையும் இதே அமௌண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணுறான். அப்போ இங்கே நம்ம ஒன்று ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இதையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா சேம் அஸ் அப்படின்னு நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது 220R ஈக்குவல் டு 2 பேர்கிட்டையும் சேர்த்து தான் இங்கே ஆரோட வேல்யூஸ் வச்சுருக்கோம். அப்போ 2 பேர்கிட்டையும் சேர்த்து தான் இந்த டோட்டல் நம்ம இங்கே எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதா? அந்த டோட்டலுங்கிறது 2 பேருக்கும் சேமாக தான் இருக்கும். அப்போ 220R ஈக்குவல் டு 2200. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சொல்கிறது புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்கோமா, அதுவும் 2 பேர்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ 2 பேருக்கும் சேர்த்து அதே அமௌண்ட்டை ஈக்குவலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போது ஆர் ஈக்குவல் டு 2200 டிவைடட் பை 220ங்கிறது இங்கே டிவைடில் வந்துடும். இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 121 is 21, 1021s are நமக்கு 122 is 22, 1022 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 220. அப்போ ஆர் ஈக்குவல் டு 10% அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த சம் உனக்கு எதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க. அடுத்து 27th சம். இஃப் எ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 4 years. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அது 4 இயரில் எப்படி இருக்குது அப்படின்னா டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கால்குலேட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் பாருங்களேன், 4 இயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அதாவது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, என்னோட வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோட வேல்யூஸ் கொடுக்கல. பியோட வேல்யூஸ் வந்து இங்கே என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 100 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ₹100 அவங்க கின்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ n ஈக்குவல் டு 4 இயர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன, I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100, இந்த ஃபார்முலா தான் எடுப்போம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூஸும் நமக்கு இருக்கணும், பியோட வேல்யூஸும் நமக்கு இருக்கணும், ஐயோட வேல்யூஸும் நமக்கு இருக்கணும். பியோட வேல்யூஸ் என்னோட வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. அப்போ ஐயோட வேல்யூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு நமக்கு இங்கே ஒரு கின்ஸ் கொடுத்தாங்கன்னா, இஃப் எ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 4 years. ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கையில் இருக்கிறது வந்து நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், அமௌண்ட்டு. அப்போ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கையில் எப்படி இருக்கான், பிரின்சிபல் வந்து டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் இங்கே 100ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 100 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் என்னவாக இருக்கும், 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கையில் ₹200. அப்போ ஐயோட வேல்யூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அமௌண்ட்டில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்டு 200 மைனஸ் பிரின்சிபல் 100. சரியா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், ₹100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். I ஈக்குவல் டு PNR பை 100, ஐயோட வேல்யூஸ் 100 ஈக்குவல் டு பியோட வேல்யூஸ் 100 இன்ட்டு என்னோட வேல்யூஸ் 4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டிவைடட் பை 100. இந்த 100க்கும் 100 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 100 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆறு 4R அப்படின்னு வச்சுக்கலாம். 6 மட்டும் இதே சைடில் வச்சுட்டு இந்த 4ங்கிறது இங்கே வரப்போ டிவைடில் வந்துடும். சரியா? அப்போ 1 4 is 4, 25 4s are 100. இப்போ ஆரோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 25% அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஆரோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 25%. ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் எல்லா சம்மையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டேர்ம் 3யோட சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சொல்கிறது புரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க.